राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। மகோன்னதமான பிரஜமண்டல பரிக்ரமா நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நேற்று கூட கேட்டிருந்தேன், ஜமதக்னி யார் அப்படின்னு. ஜமதக்னி நம்ம பரசுராமருடைய அப்பா. அவர் ரேணுகா தேவி தபஸ் பண்ண இடம் ஜானாபாவ் அப்படின்னு நம்ம மாஹேஸ்வரிலிருந்து இண்டோர் போகிற வழியில், இண்டோர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அந்த ஜானாபாவ். ஜமதக்னி அப்படின்னா அது சேக்ரட் ஃபயர் அப்படின்னு அர்த்தம், த கிரேட் ஃபயர்னு அர்த்தம், பெருமையுள்ள அக்னி. அதனால அவர் பேர் ஜமதக்னி பேரும், பவித்திரமான அக்னி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மகோன்னதமான அக்னி, உத்தம அக்னி, இப்படி பலவிதமான அர்த்தங்கள் கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது ஏன் சொல்லியிருந்தேன்னா, நேற்று நம்ம அந்த தக்ஷிண கிராமத்தில் ஜமதக்னி குண்டம், ரேணுகா குண்டம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் ஜமதக்னி யார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹரிபோரா, பூதபுரா இதெல்லாம் பார்த்தோம். சில இடங்கள்லாம் ஒரே பேர்லேயே உண்டு பிரஜமண்டல பரிக்கிரமாவில். இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்து சுப்பிரமணியபுரம்னு பல இடங்கள்ல இருக்கும். சுப்பிரமணியபுரம், மாடம்பாக்கம், பல ஊர்களில் இருக்குது. மாடம்பாக்கம் நிறைய பெயர்கள் உண்டு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரஜமண்டல பரிக்கிரமாவில் விஹாரவனம் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், விஹாரவனம்னு. முன்னெல்லாம் அது நிறைய கதம்ப மரங்கள் இருந்திருக்கு. ஸோ கதம்ப கண்டின்னு சொல்லுவா. ஏற்கனவே நாம் இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா அதோட சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஹார வனம், விஹாரம்னா ஆனந்தம்னு அர்த்தம். ஆனந்தவனம், கண்ணனுக்கும் ராதைக்கும் கோபிகைகளுக்கும் கோபர்களுக்கும் ஆனந்தம் தரும் இடம். விஹாரம்னா கடந்த காலம், அழகான காலங்கள், இப்படி நிறைய அர்த்தங்கள் உண்டு விஹாரம் அப்படின்னு பேர். ஸோ இந்த இடத்துல ராதையும் கண்ணனும் கோபிகைகளோட ராசலீலை ஆடின இடம் இது. அழகான பூர்ணச்சந்திரன், கும்மிருட்டு, அதில் எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணன், ஒவ்வொரு கோபிக்கும் பிரியதமன், பிராணநாயகன், சகா, காதலன், பிரேமி. நீங்கள் காதல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாஷைகள்லையும் என்னென்ன வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் பொருந்தும் ஒருவன் கண்ணன். பிலவுடு, அவ்வளோ வேணா நீங்கள் சொல்லிட்டு போகலாம். கண்ணன் அப்படின்ற அந்த அவதாரமே அன்பு. கிருஷ்ண அன்புன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த அன்பில் அக்கறை, உரிமை, கனிவு, கருணை, தயை, ஸ்ரத்தை, கோபம், கண்டிப்பு, தண்டிப்பு எல்லாம் உண்டு.
இப்போ அம்மாவுக்கு குழந்தை மேலே கோபம் வந்தால் கண்டிப்பா இல்லையா, எல்லாம் மீறி போனால் தண்டனை கொடுப்பா. ஆனால் அதே அம்மா அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் பார்த்து 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 பண்ணுவா. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பக்தி பகவத் கிருபை அப்படின்னா, கிருபையில் நீங்கள் சரியில்லாத பொழுது உங்களை சரி பண்ணுவதும் அவன் கடமை. கோபிகைகளுக்காக தன்னையே கொடுப்பான், சரி இல்லைன்னா தன்னையே எடுத்துருவான். அது கோபிகைகள் கோபர்கள் அர்ஜுனன் உத்தவன் யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு தர்மம். இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. சொல்லி புரிய வைக்க வேண்டாமா, சுவாமி இப்படி பண்ணலாமா, விட்டுட்டு போகலாமா, திட்டலாமா, கண்டிக்கலாமான்னா சில சந்தர்ப்பங்களில் ஒதுங்கினா தான் புத்தி வரும். சில சமயங்களில் ஒதுக்கினா தான் புத்தி வரும். சில சமயங்களில் கண்டிச்சாதான் புத்தி வரும். சில சமயங்களில் தண்டனை கொடுத்தா தான் புத்தி வரும். இப்போ ரிஷிகள்லாம் சாபம் கொடுக்கல, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தண்டனை தானே. தண்டனை எதுக்கு அப்படின்னா, ஆடாத ஆடின்னு இருக்கா, மரமா போ பாம்பா போ பார்க்குறோம் இல்லையா, நம்ம இந்த பிரஜமண்டல பரிக்கிரமாலேயே கிருஷ்ணாலீலால யார் யாரோ எப்படி இல்லாமல் வரா இல்லையா. தண்டனை கொடுத்தோன்னா புத்தி வரும், ஐயோ மன்னிச்சிருங்கோ, தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் ஒழுங்காக இருக்கேன். அதெல்லாம் சாபம்லாம் மாற்ற முடியாது. இந்த சாபம் இத்தனை நாள் கழிச்சு ஒரு விமோச்சனமாகணும். அதான் சாப விமோச்சனம் அப்படின்னு பெயர். ஸோ கிருஷ்ண காதல், இந்த பிலவுடு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிப்பான், ரொம்ப நீட்டாக தன்னை ப்ரெசன்ட் பண்ணுவான். யார் யாருக்கு இவன் எப்படி வேணுமோ அப்படி கொடுப்பான். இது வெறுமே கோபிகைகள் மட்டும் கிடையாது. இப்போ யசோதைக்கு குட்டி குழந்தையா பிரம்மம் அவ கூட விளையாடித்து அவளுக்கு அது போதும். ஆனால் அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு கண்ணன் அவளுக்கு தன்னுடைய வாயில எல்லா உலகத்தையும் காற்றான். அந்த கோபர்கள் கோபிகைகள் அவர்களுக்கு தன்னுடைய தெய்வத்தன்மையை இந்த கோவர்தன மலையை தூக்கி காட்டி அனுகிரகம் பண்றான். கொட்டும் மழை காட்டுத்தீ இப்படி பல விதமா. அர்ஜுனனுக்கு அவனுக்கு டிரைவரா இருக்கான். ரொம்ப அழகான ஒரு விஷயம். அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணன் டிரைவரா, சரிடி சரிடா, டியும் உண்டு டாவும் உண்டு. டிரைவரா எவ்வளோ பெரியவன் அவன், யாரை பார்த்து நீ டிரைவராக கேட்குற? அப்படி இல்லை, அதே திமிரில் கேட்டால் நடக்காது. அவனே அக்குடரை தன்னுடைய ரதத்துக்கு சாரதியாக வச்சுக்கிறான். அக்குடர் வந்து தானே அழிச்சுட்டு போகிறார் மதுராவுக்கு கண்ணனை. சில பேருக்கு அவனை வச்சு ஓட்டணும்னு ஆசை, சாரத்தியம் பண்ணணும்னு ஆசை, ரைட்டு. சில பேருக்கு அவன் சாரதியாக இருக்கணும், ரைட்டு. அவன் அன்பிற்கு வசப்படுபவன். அந்த அன்பு மாறுறது, அகம்பாவம் வர்றது, தற்பெருமை வர்றதுன்னா உடனே தண்டிப்பான், கண்டிப்பான், சரி செய்வான். சரியான பிறகு மீண்டும் தன்னை தருவான். அந்த சரியாகிற டைம் எவ்வளோ நாளும் காத்துட்டு இருப்பான், கவலையே பட மாட்டான். எத்தனை வருஷங்களானாலும் கவலைப்பட மாட்டான், எத்தனை ஜென்மங்களானாலும் கவலைப்பட மாட்டான். அது அவரவர்களுடைய அந்த தாபம், அந்த ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை, அந்த முயற்சியை பொறுத்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கோபியும் கண்ணனை ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்க்கிறாளாம். அவள் ஒரு விதமான ஆடை உடுத்திட்டு வரான், இதுக்கு மேட்சிங்காக கண்ணன் உடுத்திக்கணும் அப்படியே வரான். ஒவ்வொருத்திக்கும் சில பேருக்கு கண்ணன் பாடி அவளோட பேசி ஆடணும்னு ஆசை, அதை நடத்துவான். சில பேருக்கு அவன் வந்து தங்களை கொஞ்சணும்னு ஆசை, சில பேருக்கு அவனை இவர்கள் கொஞ்சணும்னு ஆசை. இப்படி நிறைய உண்டு இல்லையா. எல்லாத்தையும் வெளில சொல்ல முடியாது அந்த கோபிகைகள். அவள் ஹிருதயத்துக்குள்ளேயே அதெல்லாம் கண்ணன் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள். அதையெல்லாம் கண்ணன் நடத்தி கொடுப்பான். சில பேருக்கு நெற்றியில் முத்தம் இடுவான், சில பேர்த்த பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுட்டு பேசுவான், சில பேர் தோள் மேலே கை போட்டுப்பான். இது கோப குழந்தைகளிடத்துலையும் நடக்கும். கோப குழந்தைகள் சில பேருக்கு, சில குழந்தைகளுக்கு ஆசை இருக்கும், கிருஷ்ணா நீ என்னுடைய பாத்திரத்துலேருந்து எடுத்து சாப்பாடு சாப்பிடணும், அழகாக எடுத்து சாப்பிடுவான். ஸோ கண்ணன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு கோபிக்கு தகுந்தாற் போலே தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அதுபோலே தன்னை தயார் செய்து கொண்டு அவளோட ராசம் ஆடுகிறான். அது கண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி.
ஸோ இதெல்லாம் நடந்தது விஹார வனம். என்ன ஆச்சரியம்னா கண்ணன் அத்தனை கண்ணன் ஆயிட்டான், ஒவ்வொரு கோபியோடையும் ஆடிட்டு இருக்கான் ஒரே சமயத்துல தான். அது என்ன அதிசயம்னா ஒவ்வொரு கோபிக்கும் யூ ஆர் த ஸ்பெஷல், ஐ ஆம் த ஸ்பெஷல்ன்ற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குறான். கண்ணனுக்கு என் மேல அவ்வளவு பிரியம் இருக்கு, அவ்வளவு உரிமை இருக்கு, அவ்வளவு அக்கறை இருக்குன்னு மலைச்சு போகும்படியான அவனுடைய அற்புதமான லீலை. இதுதான் இந்த விஹாரவனம். இது அழகா ஒரு விஹார குண்டம் இருக்கு. கோப குழந்தைகளோடு வந்து மாடுகள்லாம் மேய்க்க வரும்பொழுது தாகமா இருக்கும் பொழுது யமுனைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் போக வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து பூமியில குத்தி அதுலேருந்து ஒரு நீரூற்றை உண்டாக்கி இந்த குழந்தைகள் மாடுகள்லாம் குடிப்பதற்காக கொண்டு வந்தால விஹார குண்டம் அப்படின்னு பேரு. இங்க பக்கத்துல ஒரு பாறை இருக்கு, அந்த கிருஷ்ணனுடைய திருவடித்தாமரைகள் இருக்கு, சரண சின்னம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவாள்லாம் கொண்டாடின்னு இருக்கா. அவளுக்கு எல்லாத்துலேயுமே கண்ணன் உண்டு, எல்லா சமயத்திலையும் உண்டு, எல்லா விஷயத்திலையும் உண்டு. உங்களுக்கும் அப்படிதானே? ஸோ இந்த இடத்துக்கு பேர் விஹார வனம். இது வந்து அந்த இந்த என்ன சொல்றது ஜக்கன்காவ் இது சொல்லியிருந்தேன் இல்லையா, தட்சிணகாவ், அது பக்கத்துல எப்படி போகணும் 3 கிலோமீட்டர். அடுத்து இங்கே போகிற இடம் ராயா, ராயின்னு பேர். ஏற்கனவே ஒரு ராயா சொல்லியிருக்கேன், இது இன்னொரு ராயா. ராயா, ராய், ரேய், ரார், ராலோலா, பலவிதமான பெயர்கள் உண்டு. ராயன்னா ராணி, ராணினாலே ராதா ராணி தான். அந்த பக்கத்தில் வேற யாரு? அழகா பிரம்மதேவர் சொல்லிதான் ராதாராணிக்கு ராதாராணி பட்டம் கொடுத்தா. ரைட்டா? நந்தகோபர் மகாவனத்துல இருந்து கிளம்பி ஆண்டவே எங்க போறார்? நந்த கிராமம் போகும்பொழுது சக்கட்டீகரால இருக்கான்னு சொன்னேன். சட்டிகரான்னு இன்னைக்கு அதுக்கு பேரு. இப்போ ராதாராணியோட அப்பா தங்கியிருந்த இடம் வசதின்னு பேரு. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் இந்த வசதிக்குள்ளதான் இதெல்லாம் வரும், இந்த ராயா இதெல்லாமே. ராதாராணியோட அப்பா சைட் சில பேர்லாம் இங்கே இருந்திருந்தா. ஸோ அதனால் ராதாராணி குட்டி குழந்தையா வந்து இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவா. மணல் வீடு கட்டி என்னெல்லாம் தோன்றதோ விளையாடுவா. சிறு குழந்தைகளுக்கு இதைத்தான் விளையாடணும், இப்படிதான் விளையாடணும்லாம் கிடையாது. அப்பப்போ நம்ம சரியில்லைன்னா சொல்லுவோம். ஸோ ராதாராணியினுடைய குஞ்சு பாப்பாவா ராதாராணி லாலியா அழகா சொப்பெல்லாம் வச்சுண்டு மணல் வீடெல்லாம் கட்டிண்டு விளையாடின ஒரு ஸ்தலம் இந்த ரால் அப்படின்னு சொல்லும்படியான ராயா. சரியா? இது வந்து சட்டிகராலேருந்து இப்படி போகணும். ஓகே, அடுத்து இங்கே எங்கே போகிறோம் அப்படின்னா பாதராயா, பாதல்னு பேர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் பரவாயில்ல. இங்கே என்னடான்னா ராதாராணியினுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், இம்பார்ட்டன்ட் கோபி பத்ரான்னு அவளுக்கு பெயர். பத்ரதேவின்னு அவளை சொல்லுவா. பத்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டுபிடிங்க. பத்ரான்னு பேர். ஓகே, அந்த பத்ரதேவி அழகாக நிறைய குட்டி குட்டி கோபிஸ்க்கெல்லாம் அவள் தான் தலைவி. ஸோ நிறைய ராதா கிருஷ்ண கைங்கரியங்களுக்கு எல்லாரையும் தயார் பண்ணுறது இவளுடைய வேலை. ஸோ அவள் வாழ்ந்த இடம், அவளோட கிராமம் இது. அதனால் பத்ரா அப்படின்னு பேர். காலப்போக்கில் அது பதாராயான்னு ஆயிடுத்து. அங்கே ஒரு குண்டம் இருக்குது, அதுக்கு பேர் பத்ர குண்டம் அப்படின்னு பெயர். இன்றைக்கி அந்த ஊர் பேர் பாதல்னு ஆயிடுத்து. சரியா? பதல் போஜ்பூரில் கொஞ்சம் மாறும், ஹிந்தியில் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் பாதராயா. இதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்குது சூரிய குண்டம்னு பேர்.
இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். சில விஷயங்கள் அப்புறமா சொல்ல நிறுத்தி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு இடம் கெனாய்னு பேர். கோன்ஹி கோனை இந்த இடத்துக்கு பேர் கெனாய்னு பேர். சரியா? கியூ ந ஆயி. ஏன் வரல? கியூன ஆயி. ஏன் வரல? கண்ணன் மாடுகள்லாம் மேய்க்க போவான். ராதாராணி ஏதானும் தண்ணி எடுக்க வருவா, இல்லாட்டி எதுக்கான தயிர் பால் மோர் எதுக்கான வருவா விற்கிறதுக்கு, இல்லாட்டி கோபிகளோட போகிறதுக்கு. சில சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணுவா, கண்ணன் தன்னுடைய தோழர்களை விட்டுட்டு ரகசியமாக வருவான். ராதாராணி தன் தோழிகளை விட்டுட்டு ரகசியமாக வருவாள். அது அப்படிதான். சில சந்தர்ப்பங்களில் எந்தெந்த விஷயங்கள் முக்கியத்துவமோ அதுக்கேற்ற மாதிரி விலகணுன்றது ஒரு தர்மம். ராதாராணியினுடைய அசாத்தியமான பிரேமைக்கு முன்னாடி அப்படி பகவான் மற்ற எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு வருவான். தள்ளி வச்சுன்னா அவளை ஒதுக்கிறதுன்னு இல்லை, இந்த க்ஷணம் ராதாராணிக்கு தன்னை கொடுக்கணும். அவனுக்கு ராதாராணி அப்போ வேணும். அது மாதிரி ராதாராணிக்கு கண்ணனுடைய விரகம் இல்லாட்டி கண்ணனுடைய தாபம் வந்துடுது, கண்ணன் தன்னை தேடுறான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவா. திவ்ய தம்பதிகளாச்சு. அப்போ கண்ணன் இந்த இடத்துக்கு எப்பயும் வருவான். அன்றைக்கி ஒரு நாள் வந்துவிட்டா ராதாராணி வரல. யூஸ்வலாக ராதாராணி வந்து காத்துட்டு இருப்பான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுதான் கண்ணனுக்கு. ஒன்றும் புரியலை. கொஞ்சம் அப்படி இந்த விரக தாபம் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ ராதாராணி அப்பப்போ தூது அனுப்புவா, யாராவது ஒரு தோழியை. அவள் ஒருத்தி அப்படி போகும்பொழுது கண்ணன் கேட்குறான், கியோன்னு ஆகி அவள் ஏன் வரல, அவள் வரலையா அப்படின்னு கேட்குறான். உடனே அவள் சொல்கிறா, இல்லைடா கிருஷ்ணா, இன்றைக்கி ராதா ரொம்ப பிஸி, அதனால் வரலை அப்படின்னு சொன்னோடனே கண்ணன் ரொம்ப வருத்தப்படுறான். என் ராதாராணியை பார்க்க முடியாதா, எனக்கு என் ராதாராணியினுடைய ஆலிங்கனம் கிடைக்காதா? இதெல்லாம் உங்களை அப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? கிருஷ்ணன் மட்டும்தான் தெரியும். அதாவது உத்தமமான பக்தன் பக்தை அப்படின்னா அதுக்கு தன்னையே கொடுப்பான். ஆழ்வார் வாக்கு தான் சொல்லணும், பத்துடையடியவர்க்கு எளியவன். அவ்வளவு தூரம் தன்னை தரக்கூடிய கண்ணன். அப்போ அப்படி கண்ணன் அப்படி என்னடா அதுன்னு உட்காரானா. அப்போ அங்கே நிறைய புதர் செடிகள் இருக்கு. அதுக்குள்ளேருந்து ராதாராணி கோபிகைகள்லாம் கிருஷ்ணனுடைய இந்த விரக தாபத்தை பார்க்குற அசந்து போயிடுறா. கண்ணன் அப்படியே இன்னும் போனால் ரொம்ப டல்லாகிடுவான், அழுதுருவானோன்னு உடனே கோபிக்கெல்லாம் கட 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 கடன்னு ராதாராணியை கொண்டு வந்து கண்ணன் எடுத்துறா. இந்த பார் ஓ ராதாராணி அப்படின்னு உடனே கண்ணன் ராதே அப்படின்னு உருக, கிருஷ்ணா அப்படின்னு இவள் சொல்ல உடனே கோபிகைகள்லாம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே அப்படின்னு பாட ஆரம்பிக்க ராதையும் கண்ணனும் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆனந்தத்தில் தழைச்சார்கள். ஸோ கெனாய் தமிழ இங்கிலீஷில் கேட்டால் கேன்ஹை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது கெனாய் கொனாய் கியோ நஹி ஆயா கியோனா ஆயி. அதுதான் இந்த இடத்துல இன்னொரு விசேஷம். இங்கே ஒரு வம்சி குண்டம்னு இருக்கு, ஒரு குளம். வம்சின்னா புல்லாங்குழல் இல்லையா? ஸோ இங்கே நிறைய மூங்கில்கள் விளையும். அதுலேருந்து ஒரு மூங்கில் எடுத்தால் கண்ணனுடைய வம்சி புல்லாங்குழல் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாகும். அதனால் கண்ணனுடைய வம்சின்ற புல்லாங்குழல் இங்கே கிடைக்கக்கூடிய மூங்கில்களிலிருந்து தான்
உண்டானது. அதனாலே வம்சி கொண்ட் அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். ஜோரில் மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. आज की आनंद की जय. आज की आशीर्वाद की जय. जय बोल कृष्ण वंशी की जय. राधे कृष्णा.